காது கேட்காத, வாய் பேசாத பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து திறக்கிறார். திக்குவாய் என்று சொல்லி ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. திக்குவாய் இயேசு கிறிஸ்து மிக நல்லவர். எல்லாரும் அறிக்கையிடுங்க. ஊமையனே பேசு. கரங்களை தட்டி ஆமென். எங்களை நேசிக்கிற தேவனே, இந்த திக்குவாய் விலகி போவதாக, இந்த திக்குவாய் விலகி போவதாக, இந்த வாய் திறக்கப்படுவதாக. எப்பத்தா என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படு. பரிகாசங்களும் தீமைகளும் விலகி போகிறது. இயேசுவின் மகிமை விளங்குகிறது. முதல் சாட்சியமாய் நான் கேட்க விரும்புகிறேன். காது கேட்காத, வாய் பேசாத பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள். தாய் தகப்பன் அப்படி இருந்தால் உடனே பலிபீடத்திற்கு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அல்லேலூயா. இந்த குழந்தையினுடைய திக்குவாய் எடுக்கப்படுகிறது. இன்னும் 4.5 மாசத்துல சலனமாய் பேசுவார்கள். ஆமென். 16 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தருக்காய் பாடுவார்கள், ஊழியம் செய்வார்கள். தேவன் மகிமைப்படுவாராக. உங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தின் மூலம் ஒரு சாட்சியை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த மாதம் 12 மணி நேர ஜெபத்தை ஆன்லைனிலே பார்த்தவர்களுக்கு, ஜெபத்திலே வந்து கலந்தவர்களுக்கு தெரியும். இந்த மகள் திக்குவாய் என்று சொல்லி இந்த தாய் பலிபீடத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. பேச முடியாத திக்குவாயோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சுகமாக்குகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த தாய் கொண்டு வந்தார்கள். இந்த மகளுடைய பேர் ரொக்லா. 2 வயது. பிறந்ததில் இருந்து பேச முடியாதபடி திக்குவாயோடு, சீரான பேச்சில்லாதபடி இந்த பிள்ளையை தூக்கி வந்தார்கள். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். 4.5 மாதங்களுக்கு பின்பதாக இவர் சரளமாய் பேச தொடங்குவார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் ஜெபத்தின் மகிமை, பெதஸ்தாவின் மகிமை, 2 நாட்களிலே இந்த மகள் சரளமாய் பேச நாவை ஆண்டவர் திறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆட்பரிச்சு இயேசு என் பரிகாரி. ஹல்லேலூயா.